சைபர் ஹெல்ப் டெஸ்க் .services அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட். அதாவது மக்கள் வந்து சைபர் கிரைம் ரிப்போர்ட் பண்றதுக்கு ரெண்டு வழி இருக்கு ஆன்லைன்ல. எய்தர் வந்துட்டு cybercrime.gov.in அப்படின்றது தான் கவர்மெண்ட் வெப்சைட். இன்னொன்று வந்துட்டு 1930, அதாவது நம்மளோட ஹெல்ப்லைன் கால் பண்ணி அவங்க ரிப்போர்ட் பண்ணலாம். இது இல்லாம இப்போ ஒரு ஸ்கேம் வெப்சைட் ஒன்று இன்னைக்கு நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம், சைபர் ஹெல்ப் டெஸ்க் .services. அதில் வந்துட்டு நாங்கள் சைபர் ஃப்ராடை வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம்னு சொல்லிட்டு சைபர் கிரைமில் கேட்குற மாதிரியே எல்லா ஃபார்ம், பேர், என்ன டிரான்சாக்ஷன், அக்கௌண்ட்டு எல்லாம் கேட்டுட்டு அதில் ஒரு நம்பர் கொடுத்து மக்களை வந்துட்டு ஒரு 3800 அனுப்புனீங்கன்னா நாங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி காசு வாங்கிட்டு, மேலும் வந்து நீங்கள் டாக்குமெண்டேஷன் எல்லாம் போட்டு காசு வந்து ரிட்டர்ன் வாங்குறதுக்காக ஒரு டிமாண்ட் டிராஃப்ட் இந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் ப்ரூஃபாக மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸோட அட்ரஸ் கொடுத்து அங்கே நீங்கள் போஸ்ட்டில் அனுப்புங்க அப்படின்ற மாதிரி ஏமாத்துதல் நடக்குது. ஸோ மக்கள் வந்துட்டு இதில் விழிப்புணர்வாக இருக்கணும். என்ன சைபர் கிரைமாக இருந்தாலுமே ரெண்டு விதத்தில் தான் மக்கள் வந்துட்டு ரிப்போர்ட் பண்ண முடியும். ஒன்று, டைரெக்டாக உங்கள் கம்ப்யூட்டரோ இல்லை மொபைல் எடுத்து வெப்சைட்டில் cybercrime.gov.in, கடைசியில் கவர்மெண்ட் வெப்சைட் மோஸ்ட்லி வந்து gov.in தான் இருக்கும். அதை தவிர்த்து வேறு எது இருந்தாலுமே அதில் என்டர் பண்ணாதீங்க. அண்ட் சைபர் கிரைம் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு எந்த விதமான காசோ கட்டணமோ எதுக்குமே தேவையில்லை, யாருக்குமே செலுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் மோசடி நபர்கள் உங்ககிட்ட வந்துட்டு உங்களுக்கு கிரைம் நடந்தது மேலுமா உங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா இமீடியட்டாக 1930 கால் பண்ணி ரிப்போர்ட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண மாதிரி என்ன வெப்சைட் அப்படின்றத ப்ராப்பராக போடுங்க, அதோட ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே அட்டாச் பண்ணுங்க. ப்ரோஆக்டிவா இது எல்லாத்தையும் நம்ம கம்பேர் பண்ணலாம். இணைய குற்றங்கள் பார்த்தீங்கன்னா லார்ஜ் அமௌண்ட், ஸ்மால் அமௌண்ட்னு பார்க்கலாம். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ராடு, டிஜிட்டல் அரெஸ்ட் அதெல்லாமே வந்துட்டு மோர் தென் லட்சத்தில் போகிறது, கோடியில் போகிறது மாதிரி போகுது. ஸோ அது ஆல்ரெடி நம்ம விரிவாக நிறைய இடத்துல கவர் பண்ணியிருக்கோம். இப்போ ரீசெண்டாக வந்துட்டு பரிவாகன் ஆப்போட ஏபிகே ஃப்ராட் ஒன்று ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதாவது உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மாதிரி வரும். நீங்கள் வந்துட்டு ஒரு டிராஃபிக் வயலேஷன் பண்ணிட்டீங்க, அந்த டிராஃபிக் வயலேஷன் பண்ணதோட ஃபோட்டோ இருக்கு, இந்த ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்கன்னா அதில் அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு நீங்கள் சலான் பே பண்ணலான்ட்டு. நீங்கள் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸு எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க திருடிடுவாங்க, டேட்டா தெஃப்ட் நடக்கும். அண்ட் அதுலேருந்து உங்களோட பேங்க் வங்கி கணக்குலேருந்து அமௌண்ட் வந்துட்டு வித்தவுட் ஓடிபி வெளியே போயிடுது. இது வந்துட்டு கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இப்போ நடந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் மக்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முதல் விஷயம், இந்த மாதிரி டிராஃபிக் வயலேஷன் இருந்தால் வாட்ஸ்அப்பில் பரிவாகன்லேருந்து உங்களுக்கு வரவே வராது மெசேஜ், ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்துட்டு பரிவாகன் ஆப் வந்துட்டு எந்த ஆப்போ அது கூகுள்ஸ் பிளே ஸ்டோரில் கிடைக்கும். எந்த ஒரு ஏபிகே ஃபைலுமே எந்த ஒரு கவர்மெண்ட் இதுவுமே கொடுத்து டவுன்லோட் பண்ண சொல்லி யாருமே சொல்ல மாட்டாங்க. சைபர் ஹைஜீனா இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா பொதுமக்களும் ஏபிகே ஃபைல் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாரா இருந்தாலுமே டவுன்லோட் பண்ணாதீங்க. மேபி அவங்களோட டெலிகிராம் அக்கௌண்ட் வந்து ஹேக் ஆயிருக்கலாம், அவங்க அனுப்புனவங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ஹேக் ஆயிருக்கலாம், அதுலேருந்து ஹேக்கர்ஸோ சைபர் ஸ்கேம்ஸ்டர்ஸோ உங்களுக்கு அனுப்பியிருக்கலாம். ஒரு ரூல், எப்போவுமே ஏபிகே ஃபைல் எப்போவுமே டவுன்லோட் பண்ணாதீங்க. இப்போ வரையும் நமக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதில் ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்கோம். நம்ம காவல்துறையோட பேஜ் இல்லை, அதாவது சைபர் ஹெல்ப் டெஸ்க், அவங்க வந்துட்டு நம்ம ஒரு லீகல் ப்ரொஃபஷனல் ஆட்கள் மாதிரியும் அவங்க கிரைமை வந்து ரிப்போர்ட் பண்றதுக்கும் அந்த டாக்குமெண்டேஷன் அண்ட் அந்த அமௌண்ட் ரிட்டர்ன் வாங்கி தரதுக்கு ஏமாத்துற மாதிரி காமிச்சிருக்காங்க. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.